சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஒரு பக்கத்தில ரவீந்திர ஜடேஜா தான் ட்ரேட் பண்ண போறாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, பத்திரனாவையும் ட்ரேட் பண்ணப்போதா பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. அதையும் பத்தி நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் டேட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஐபிஎல் 2026 ஆக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா, 13லிருந்து டிசம்பர் 13லிருந்து 15க்குள்ள நடந்துரும்னு பார்த்தா சொல்லிடுறாங்க. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி வாங்கியே ஆகணும்னு சென்னை பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, சென்னை டீம்லேருந்து மெயினான பிளேயர் ஜடேஜா வெளியே போகிறாங்க. சாம் கரன், பத்திரனா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக போகிறாங்க. சாம்சன், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா புதுசாக வர போகிறாங்க. இந்த 2025க்கான டீம் மெம்பர் எல்லாமே பார்த்தா சூஸ் பண்ணியாச்சு. இம்பேக்டாக யார் வர போகிறாங்க, கேப்டன்சி யார் பண்ண போகிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விட்டாங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தா தினமும் வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம சேனல்லேருந்து தினமும் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ 1 to 5 நிமிஷத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த வீடியோட லென்த்து. ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த வருஷம் நடக்க போகிற 2026 ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா தோனி விளையாட போகிறாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. மகேந்திர சிங் தோனி அவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி ரோலில் விளையாட போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு கடைசியாக வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன். ஐபிஎல் ஆக்ஷன் டேட் வர இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜஸ்தானோட கேப்டனாக இருந்துக்கிட்டு இருந்தால் சஞ்சு சாம்சன் அவங்கள பார்த்தா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்தா எங்ககிட்ட இருக்கிற எங்களுடைய தளபதியான ஜடேஜாவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு தரணும்னா எனக்கு பார்த்தா 2 பேர் வேணும், சாம் கரனும் வேணும், ஜடேஜாவும் வேணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி தான் ஓகே சொன்னாங்கன்னு தெரில. இது குழப்பமாக இருக்கா ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பத்திரனாவை பார்த்தீங்கன்னா குஜராத் டீம் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து குஜராத்துக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வாஷிங்டன் சுந்தரை பார்த்தா எடுத்துக்கிற மாதிரி இங்கே ஒரு ட்ரேட் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 90% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதான். ஸோ இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. எம்எஸ் தோனி அவங்க 2023 கப் அடித்ததுமே அவங்களுடைய கேப்டன்சி ஸோ எல்லா பொறுப்பையும் பார்த்தா ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பதவியை கொடுத்த உடனே அவ்வளோதானே தோனி அவர்கள் விளையாட மாட்டாங்களான்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் சந்தேகம் எழுந்துச்சு. ஸோ ஓய்வு எடுக்க போகிறாங்களான்னு பார்த்தா சந்தேகம் எழுந்துச்சு. ஆனாலும் பார்த்தா தோனி அவர்கள் முடிஞ்ச அளவில் பார்த்தா எஃபெக்டை போட்டு விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சீசனும் பார்த்தா கம்பல்சரி விளையாட போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ருத்ராஜ் என்ன தான் கேப்டன்சி பண்ணாலும் பார்த்தா சரியான வெற்றி பார்த்தா அவங்களுக்கு அமையலை. போன சீசனும் சரியாக அமையலை. இதுக்கு முன்னாடி 2023 கப் அடித்த சிஎஸ்கே பார்த்தா 2024 பிளே ஆப்ஸுக்கு கூட வராமல் பார்த்தா வெளியே போயிட்டாங்க. ஸோ 5வது பிளேஸ் பிடிச்சி பார்த்தா வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 2025 வருஷம் தான் ரொம்பவுமே முக்கியமான வருஷம். மெகா ஏலம் பார்த்தா நடந்தது. அதில் பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் அஸ்வின் எடுத்திருப்பாங்க, ராகுல் திரிபாதி, தீபக் குடா, விஜய் சங்கர், சாம் கரன், ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவும் காஸ்ட்லியாகவும் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எதனா பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எதுவுமே பண்ணல. லீக்லேயே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நடக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18-17 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபியில் ஜெயிச்சதே கிடையாது, கேகேஆர்லாம் ஜெயிச்சதும் கிடையாது, டெல்லியும் ஜெயிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஜெயிச்சதே கிடையாத இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2025 பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவுமே கேவலமாக தோற்றுருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ரிப்போர்ட் 2025க்கான ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாக்கா அதாவது ரொம்ப சாதாரணமாக தோக்க மாட்டாங்களா இல்லை ரொம்ப கேவலமாக தோக்க மாட்டாங்களான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் ரசிகர்கள் எல்லோரும் பார்த்தா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா ரொம்பவுமே கேவலமாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சரியான பிளேயர்ஸை வாங்கியும் அதாவது பார்த்தா இவங்க சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, ஸோ எடுத்த பிளேயர்லாம் எல்லாம் தப்பாக இருக்கா என்னன்னு ஒன்றுமே புரியாது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் திறம் பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வயசானவங்களை நம்பி இனிமேல் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால என்னென்னா புது பிளேயரான யங்ஸ்டருக்கு பார்த்தா நிறைய வாய்ப்பு கொடுக்க பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசி டைமில் பார்த்தா ஆரம்பிச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான முடிவு கொடுத்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே மெகா ஏலத்தில் எடுத்த நல்ல பிளேயர்னு கேட்டிங்கன்னா கலீல் அகமத், அதுக்கப்புறம் நூர் அகமத் இவங்க 2 பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அதுக்கப்புறம் தான் புதுசாக வந்த விநாயக் சொல்கிற மாதிரி டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இவங்கெல்லாம் வந்தால பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் 200 ரீச் பண்ணுமா அவ்வளோ ரன் ரீச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே பார்த்தா சாதாரணம். எங்களுக்கு 250 வச்சாலும் நாங்கள் யங்ஸ்டர் எங்ககிட்ட பலம் இருக்குது, நாங்கள் அடிப்போன்னு பார்த்தோன்னா அடிச்சுக்கிட்டு வராங்க. அதே சஞ்சு சாம்சனும் வாஷிங்டன் சுந்தரும் உள்ளே வந்தால் டீமில் என்ன மாற்றங்கள் நடக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயுஷ் மாதிரி நம்பர் 1, ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 2, உர்வில் பட்டேல் நம்பர் 3, சிவன் டூபே நம்பர் 4, சஞ்சு சாம்சன் நம்பர் 5, டெவால் பிரேவிஸ் நம்பர் 6, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7, நம்பர் 8 சாம் கரன். அப்படி இல்லைன்னா நூர் அகமது வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சாம் கரனை பார்த்தா ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பர் 9 கலீல் அகமத், நம்பர் 11 நேதன் எல்லிஸ் இவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக நம்பர் 10 இம்பேக்ட்
பிளேயராக பார்த்தா மகேந்திர சிங் தோனி வரலான்னு பார்த்தா சொல்கிறாங்க.